ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்திய சினிமா எடுத்துக்கிட்டா ஆண் நடிகர்களுக்கு இணையாக பெண் நடிகைகளும் பல போல்டான சீன்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்றும் பல வித்தியாசமான கதாபாத்திரத்தை எடுத்து இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வரிசையில இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 10 நடிகைகளை பத்தி நான் பேச போறேன் நண்பர்களே. அந்த 10 நடிகைகளும் பாத்தீங்கன்னா அவங்க ஏற்று நடிக்கும் கதாபாத்திரத்துக்காக ஒரு படி மேல போய் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான அந்த நிர்வாண காட்சிகளை ரொம்பவே போல்டாவே அட்டெம்ப்ட் எடுத்து பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இதை நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டவுட் வரும். அப்ப இது ஒரு அடல்ட் கண்டென்ட் இருக்கிற ஒரு வீடியோவா, இதை நாங்களாம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுல அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமால பெண் நடிகைகளும் எந்த அளவுக்கு போல்டான விஷயத்தை பண்றாங்க, அதுக்காக அவங்க ஏத்துக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேனே தவிர வேற எந்த விதமான ஆபாசமான ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறதே கிடையாது. சோ நேரம் வெறிய பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோல போய் ஒருத்தரையா பாப்போவாங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா நான் சொல்ல போற நடிகை தான் நடிகை அமலா பால் அவர்கள். இவங்களோட கேரியர்ல நிறைய உமன் சென்ட்ரிக் படங்கள்லாம் இப்ப நடிச்சிட்டு வராங்க. அதுக்கு உதாரணமா 2019 வருஷம் ஒரு த்ரில்லர் ஃபில்மான ஆடை அப்படின்ற ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் அந்த காலகட்டத்தில் ரொம்பவே பாராட்டுகளை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு குறிப்பான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் மற்றும் இந்த படத்தில் நடித்த அமலா பால் அவர்களின் கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அவங்க அழகாவே கொடுத்திருப்பாங்க. மற்றும் இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி ஆடை அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரி அந்த படத்துல ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இவங்க ஆடை இல்லாம தான் வருவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் தான். இந்த படத்துல அமலா பால் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் ஆங்கரா பண்ணிருப்பாங்க. ரொம்பவே அவுட் ஸ்போக்கன் மற்றும் போல்டான லேடி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க இருக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில தெரியாதனமா ஒரு தப்பா பண்ணிடுவாங்க. இதனால ஒரு நபர் பாதிக்கப்பட்டுருவாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபர் இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதோ மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு அவங்க ஒர்க் பண்ற அந்த ஆபீஸ்லயே இவங்க மயங்கி விழுந்துருவாங்க. கடைசியில எழுந்து பார்த்தா இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, அதுவும் நிர்வாணமா வேற இருக்காங்க. அதனால ஒரு லேடி எப்படி நிர்வாணத்தோட அந்த ஆபீஸ்ல இருந்து தப்பிச்சு வெளில போனாங்க, இதை யார் பண்ணா எதுக்கு பண்ணா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மற்றும் இந்த படத்துக்காக டைரக்டர் கூட சொன்னாராம், எங்க ஒரு சில இடத்துல நீங்க சின்ன பேட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு நிர்வாணமா நடிக்கணும்னு. ஆனா அமலா பால் அவர்கள் அதெல்லாம் கிடையாது, இறங்கிட்டோம், அதனால ஃபுல்லா நம்ம கரெக்டா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த குரூவை சேர்ந்த ஒரு 15 பேர் முன்னாடியே அவங்க கொஞ்சம் நிர்வாணமாக தான் நடிச்சு இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அமலா பால் அவர்களுக்கு பல இடத்துல இருந்து பாராட்டுகள் கிடைச்சது மற்றும் ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். சோ அமலா பால் அவர்கள் இந்த லிஸ்ட்ல எதுக்காக வந்தாங்க அப்படின்றத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இவங்களுக்கு அடுத்தபடியா யாரை பேசலாம் அப்படின்றத செகண்டா பார்ப்போம் வாங்க. இரண்டாவதாக நடிகை ராதிகா ஆப்டே. இவங்களை நம்ம தமிழ்ல கபாலி மற்றும் தோனி அப்படின்ற ஒரு 2 படத்துல பார்த்திருப்போம். ஆனா ஹிந்தியில பல படங்கள் இவங்க நடிச்சிட்டு தான் இருக்காங்க. இவங்க நடிக்கிற படம் எல்லாத்தோட கதைக்களமும் ரொம்பவே ரா கண்டென்ட்டா தாங்க இருக்கும். இவங்க ஏத்து நடிக்கிற கதாபாத்திரமும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இவங்க படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட போட்டோ ஷூட்ஸ், அதுவும் போல்டான போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்து நிறைய சர்ச்சையில மாட்டிருக்காங்க. இருந்தாலும் போற போகல போடாடே அப்படின்ற மாதிரி தான் போயிடுவாங்க, கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்று நடிக்கும் வேலையை நம்ம கரெக்டா பார்க்கணும் இல்லைங்களா, அதனால அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போறாங்க. இருந்தாலும் இவங்களும் ஒரு பெரிய சர்ச்சையில மாட்டினாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட்ல பார்ட் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா செமி நியூடு, ஆஃப் நியூடு இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்ல எல்லாம் அவங்க பண்ணிருப்பாங்க, பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பல ரசிகர்களை ரொம்பவே முகம் சுளிக்க வச்சது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கருத்து வந்தது. இதனால அவங்க பல விமர்சனத்துக்கு உள்ளானாங்க. அது மட்டும் இல்லாம பாம்பேல அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, இவங்க நடித்த இந்த மாதிரியான போல்டான சீன்ஸ் எல்லாம் எடுத்து தனியா சீடி போட்டு பல பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ராதிகா ஆப்டே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கதைக்கு தேவையான விஷயத்த நான் பண்ணேன், இருந்தாலும் எல்லாரோட கண்ணோட்டமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த கதைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைன்னா நான் நடிப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரொம்பவே ஆணித்தனமா முன் வச்சாங்க ராதிகா ஆப்டே அவர்கள். இருந்தாலும் இந்த பார்ட்ஸ் அப்படின்ற ஒரு படம் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாதனால இது படி தட்டி எங்கும் ஒலித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். மூன்றாவதாக நடிகை அனு அகர்வால் அவர்கள். இவங்களை நம்ம தமிழ்ல திருடா திருடா அப்படின்ற ஒரு படத்துல மோனோலிசாவா சந்திரலேகா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பார்த்திருப்போம். அந்த ஒரு படம் தமிழ்ல வந்தாலும் ரொம்பவே நல்லா பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கூட ஒரு படத்துல இந்த மாதிரியான ஒரு போல்டான சீன் ஏற்று நடித்தார்கள். அந்த படத்தின் பேர் தான் த கிளவுட் டோர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு இண்டோ ஜெர்மன் ஷார்ட் பிலிம்ங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது டாக்குமெண்ட்ரி அப்படின்னு நான் எதை சொல்றேன்னா, இந்த படத்தின் இயக்குனரான மணி கால் அப்படின்றவரு
இந்தியால அந்த காலத்துல அந்த ஒரு சங்க இலக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த சங்க இலக்கியத்துல எப்படி இருந்தது, அப்போ நம்மளோட கல்ச்சர்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத கொஞ்சம் எராட்டிக்கா சொன்ன படம் தான் இந்த ஷார்ட் பிலிமான த கிளவுட் டோர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஓப்பனா காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த சங்க காலத்துல எப்படி நடந்திருப்பாங்க, எல்லாரும் எப்படி எல்லாம் அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கும், மற்றும் இந்த மாதிரியான செக்ஷுவல் லைஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்பவே ஓப்பனா சொல்லியிருப்பாரு இந்த படத்தின் இயக்குனரான மணிகால். மற்றும் இந்த படத்துல அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த அனு அகர்வாலும் வந்து ரொம்ப தத்ரூபமாகவும் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான ஒரு சில விஷயங்களையும் அவங்க போல்டாவே பண்ணிருப்பாங்க. அதனால இந்த படம் என்னதான் ஒரு எராட்டிக் லிட்டரரி தீம் படமாக இருந்தாலும் பல இடத்துல வந்து இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பண்ணாங்க. பல பப்ளிக் மற்றும் பிரஸை சேர்ந்தவங்க, அதாவது மீடியாவை சேர்ந்த பல பேருக்கு வந்து இந்த படத்தை வந்து போட்டு காமிச்சாங்க. பல பேர் இந்த படத்தை பாராட்ட தான் செஞ்சாங்களே தவிர யாருமே இந்த படத்தை வந்து எதிர்க்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. காரணம், இந்த படத்தோட கண்டென்ட்டுக்கு தேவையான விஷயங்களை தான் அவங்க எடுத்தாங்க. மற்றும் இந்த படத்தில் நடித்த அனு அகர்வாலும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டா பண்ணனால இந்த படம் பல பாராட்டுகளை பெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப அடுத்ததாக நான்காவதாக நான் சொல்ல போற நடிகை தான் நடிகை லிசா ரே அவர்கள். இவங்களை வந்து நம்ம தமிழ் படத்துல ஒரே ஒரு படத்துல பார்த்திருப்போம். ஆனா நிறைய ஹிந்தி படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல வந்து நம்ம சரத்குமார் அவர்கள் நடித்த நேதாஜி அப்படின்ற ஒரு படம் 1996 வந்த படம். அதுல சரத்குமார் அவர்களுக்கு ஜோடியை இவங்க தான். இருந்தாலும் இவங்க இந்த ஹிந்தி படத்தெல்லாம் தாண்டி 2008 கிரைம் த்ரில்லர் படத்தில் நடிச்சாங்க. அந்த படத்தின் பேர் தான் கில் ஃபாஸ்டர் அப்படின்ற படம். இந்த படத்துல வந்து ஒரு சில அடல்ட் காட்சிகள் வரும், அந்த கதைக்கு தேவையான அடல்ட் காட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லணும். அதுல இவங்க போல்டாவே அதுக்கு எந்த மாதிரியான நடிப்பை நம்ம கொடுக்கணுமோ அந்த மாதிரியான நடிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ஆபாச காட்சியா பார்க்கறதுக்கு பதிலாக இந்த கதைக்கு தேவையான காட்சிகளை தான் அந்த படத்துல வந்து படமாக்கியிருப்பாங்க. மற்றும் இந்த படம் வந்து ஒரு நல்ல பாராட்டுகளை பெற்ற படம். மற்றும் இந்த படம் வந்து எப்பேற்பட்ட கதைக்களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரக் அடிக்ட் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ற படம் தான் இது. மற்றும் இந்த படத்துல வந்து லிசா ரே வந்து இந்த மாதிரியான நடிச்சிருக்காங்க அப்படின்றதுனாலேயே இந்த படம் ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சான். அவனை பார்த்துவாங்க ரசிகர்களுக்கு என்ன தேவை என்று. ஐந்தாவதாக நடிகை டிம்பிள் கபாடியா, இவங்களை பத்தி சொல்லலாம். அந்த காலத்து ஒரு லெஜண்ட் நடிகை அப்படின்னு சொல்லணும். ஆனா இவங்க வந்து இந்த மாதிரியான போல்டான காட்சிகள் எந்த படத்துல நடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா கமல் மற்றும் ரிஷி கபூர் அவர்கள் நடித்த சாகர் படம், கமல் அவர்கள் நடித்த ஹிந்தி படம் அப்படின்னு சொல்லணும். இந்த சாகர் படத்துல வந்து ஒரு சில காட்சிகள் வரும், ஒரு சில ஆக்சிடென்டல் காட்சிகள் வருங்க. அதாவது எதிர்பாராத விதமா இந்த மாதிரியான ஒரு நியூடிட்டி காட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணுச்சு. இருந்தாலும் இந்த படத்தோட கதைக்களத்துக்கு அது வந்து ரொம்பவே ஆப்டா இருந்தனால இந்த சீனை வந்து அவங்க ரிமூவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மற்றும் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட் மற்றும் ஒரு ரொமான்டிக் படம் அப்படின்றனால இந்த படத்துல வந்து கமல் அவர்களும் நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி டிம்பிள் கபாடியா அவர்களும் ரொம்பவே ஓப்பனா நடிச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களோட கெரியர்ல ஒரு போல்டான அட்டெம்ப்ட் இந்த படத்துல பண்ணிட்டாங்க அப்படின்றத இன்னி வரைக்கும் பல பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆறாவதாக நடிகை ராஜ்ஸ்ரீ தேஷ்பாண்டே, இவங்களை பத்தி சொல்லணும்னா சேக்ரெட் கேம்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து பல பேர் பார்த்திருக்கலாம், பல பேர் பார்க்காம இருக்கலாம். இந்த வெப் சீரிஸின் இயக்குனர் தான் அனுராக் கேஷ்யப். மற்றும் இந்த படத்துல மெயின் லீடா நடிச்சவரு நவாசுதீன் சித்திக் மற்றும் சைஃப் அலி கான். சைஃப் அலி கானை தாண்டி நவாசுதீன் சித்திகோட ஆக்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு போல்டான விஷயத்தையும் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இணையாக இந்த ராஜஸ்ரீ தேஷ்பாண்டேவும் அவரோட சேர்ந்து இந்த படத்துல வந்து ஒரு போல்டான சீன் நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாம ரொம்பவே தத்ரூபமா படமாகி இருப்பாங்க. மற்றும் இவங்களும் வந்து ரொம்ப போல்டா நடிச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போது வந்து பல பேருக்கு வந்து முகம் சுளிக்கும் விதமாக கூட இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அந்த படத்தோட கதைக்கு இது தேவை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரியான சீனை வச்சு இந்த படத்தை வந்து முடிச்சாரு இந்த படத்தின் இயக்குனரான அனுராக் கஷ்யப். ஆனா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பல சர்ச்சைகளை சந்திச்சுது. இருந்தாலும் காத்து வாக்குல அதெல்லாம் அப்படியே மறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏழாவதாக நடிகை கஸ்தூரி அவர்களை பத்தி சொல்லலாங்க. இவங்களோட கெரியர்ல நிறைய ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட் தான் இவங்க நடிச்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரியான படங்கள்ல வந்து நிறைய போல்டான காட்சிகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடையவே கிடையாது. இருந்தாலும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு போல்டான போட்டோ ஷூட் நடத்தினாங்க. இது வந்து மெயினா ஒரு அவேர்னஸ்க்காக அவங்க நடத்தினது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த ஒரு போட்டோ ஷூட்டுக்கு எந்த ஒரு சர்ச்சையும் வரவில்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. பல விதத்துல இருந்து பாராட்டுகள் தான் வந்தது. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்மையை போற்றும் விதமாக ஒரு போட்டோ ஷூட் பண்ணாங்க. இந்த போட்டோ ஷூட்டை நடத்தின போட்டோகிராஃபர் ஜேட் பெல் அப்படின்றாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த தாய்க்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த வலிகள் மற்றும் அவங்க வந்து சாக்ரிஃபை பண்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு போட்டோ ஷூட் மூலமாக வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எடுக்கப்பட்ட போட்டோ ஷூட் தான் இது. வந்து யார் கண்ணுக்கும் ஆபாசமாக தெரியாது. அதாவது குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப போல்டா பண்ணியிருப்பாங்க. இதுக்கு கூட ஒரு அழகான இந்த போட்டோ ஷூட்டுக்கு பேர் வச்சாங்க, த பாடிஸ் ஆஃப் மதர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போட்டோ ஷூட்டை பார்க்கும்போது ஒரு தாய் வந்து எந்த அளவுக்கு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க அப்படின்றத பல பேருக்கு பிரதிபலிக்கும் விதமாக தான் இந்த போட்டோ ஷூட் அமைஞ்சதுனால இந்த போட்டோ ஷூட்டுக்கு கஸ்தூரி அவர்கள் பாராட்டுகளை பெற்றார், ஒரு போல்டான அட்டெம்ப்டுக்காக அப்படின்னு சொல்லலாம். இப்ப எட்டாவதாக நடிகை நேஹா மகாஜனை பத்தி சொல்லலாம். இவங்க நிறைய பாலிவுட் படங்கள் தான் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு மலையாள படம் பண்ணிருக்காங்க. அந்த மலையாள படத்துல அதிகப்படியான போல்டான அட்டெம்ப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த மலையாள படத்தின் பெயர் தான் சாயம் பூசிய வீடு.
இது வந்து ஒரு நல்ல ஒரு ராவான ஒரு சப்ஜெக்டை சொல்ற ஒரு நல்ல அற்புதமான படம் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து ஒரு இன்டிமசி சீன் வரும். அந்த இன்டிமசி சீன்ல வந்து நம்ம தேவையான காட்சிகளை காமிச்சிருக்கலாம். ஆனா தேவைக்கும் அதிகமான காட்சிகளை காமிச்சு இது வந்து ஒரு 100% ராவான படம் அப்படின்றத நிரூபிக்கும் விதமாக அவங்களோட ஆக்டிங் அந்த படத்துல இருக்கும். ஆனா அது வந்து முகம் சுளிக்கும் விதமாகத்தான் இருக்குமே அப்படின்னு நம்மள கேட்டீங்கன்னா நம்மள கேட்டா ஆமான்னு தான் சொல்லணும். ஆனா அந்த காட்சி வந்து அந்த படத்துல தேவையா அப்படின்றது நம்மளுக்கே தெரியல. இருந்தாலும் அந்த கதைக்கு தேவை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த காட்சியை வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம இந்த டாபிக்ல இருந்து வெளில வந்துருவோம். இவங்க வந்து வேற என்ன படத்துல நல்ல கதாபாத்திரம்லாம் பண்ணியிருக்காங்க இதையும் தாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிவுட்ல சிம்பா அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா. அதாவது ரன்வீர் சிங் நடிச்ச படம். அந்த படத்துலயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. மற்றும் ஹாலிவுட் படமான எக்ஸ்ட்ராக்ஷன் படத்துல கூட ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த போல்டான அட்டெம்ப்டை வந்து அவங்க எடுத்த படம் தான் சாயம் பூசிய வீடு. 9வதாக நடிகை நந்தனா சென், இவங்களை பத்தி சொல்லலாம். இவங்களும் ஒரு பாலிவுட் நடிகை தான். தமிழ்ல வந்து பெருசா எந்த படமும் நடிச்சதில்லை. இருந்தாலும் பாலிவுட்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. என்னதான் பாலிவுட்ல நிறைய படங்கள் நடிச்சாலும் இவங்களும் ஒரு போல்டான அட்டெம்ப்ட் ஒரு படத்துல பண்ணாங்க. அதுவும் ஒரு இன்டிமசி காட்சி தான். அது எந்த படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங் ரசியா அப்படின்ற ஒரு படத்துல ரந்தீப் ஹோண்டா இவங்க 2 பேருக்கும் ஒரு இன்டிமசி காட்சி வரும். அதுல வந்து அவங்க டாப்லெஸ்ஸாவே போயிருப்பாங்க அப்படின்றத ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்களே கொடுத்தாங்க. அந்த படத்துல இந்த காட்சி வந்தது. இருந்தாலும் அந்த கதைக்களத்துக்கு தேவை அப்படின்றனால இந்த காட்சிகளை நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏற்பட்ட சர்ச்சைகளை பத்தி அவங்க கவலையும் படல. இனிமேலும் இந்த மாதிரியான காட்சிகள் தேவைப்படும், அந்த படத்துக்கும் கதைக்கும் தேவைப்படனா நான் தைரியமா நடிப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் போல்டா வெளியிட்டாங்க. என்ன ஒரு தைரியம் பாத்தீங்களா. இப்ப இந்த லிஸ்ட்லயே 10வதா நான் சொல்ல போறவங்க தான் கொஞ்சம் இது தேவையா தேவையில்லையா அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா அது அவங்களோட இஷ்டம். அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிதா சந்து அப்படின்றவங்க. அவங்கள வந்து ஆதித்யா வர்மா படத்துல வந்து நம்ம துருவ விக்ரமுக்கு ஜோடியாக பார்த்திருப்போம். ஒரு நல்ல ஹோம்லியான கேர்லா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இவங்க ஒரு பாலிவுட் நடிகை அப்படின்றனால எந்த விதமான கதாபாத்திரத்தும் ஏற்று நடிக்கிறதுக்கு ரொம்பவே போல்டா தான் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த மாதிரியான படங்கள் ஏதாவது நடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான படங்கள் நடிகல. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில போட்டோ ஷூட்டை அவங்களே பண்ணாங்க. பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட இன்ஸ்டாகிராம்லயும் போட்டாங்க. அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சது. இதனை தொடர்ந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நான் ஃபேமிலி சப்ஜெக்ட் மட்டும் பண்ண மாட்டேன், எந்த மாதிரியான சப்ஜெக்ட் வேணாலும் கொடுங்க, கிரைம் சப்ஜெக்டோ ஆக்ஷனோ இல்ல போல்டான அட்டெம்ப்ட் பண்ணுமா எல்லாமே நான் ரெடி அப்படின்றத ஒரு இண்டிகேட்டர் போட்டு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க வந்து ஒரு துணிச்சலான நடிகை அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லையே. சோ நண்பர்களே, இப்ப இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன நடிகைகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான நடிப்பு, ஒரு ஹீரோயின் வந்தமா, ரொமான்டிக் சாங் நடிச்சமா, டான்ஸ் ஆடணுமா, பஞ்ச் டயலாக் பேசணுமா, அழுதணுமா அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பு கொடுக்காம நான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரத்துக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போய் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு போல்டான அட்டெம்ப்ட் எடுத்து ட்ரை பண்ணவங்க தான். இதுக்காக பல பேர் வந்து பாராட்டுகளை பெற்றார்கள். ஒரு சில பேர் சர்ச்சைக்கும் மாட்டினாலுமே பரவாயில்ல, அடுத்ததாகவும் நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சில நடிகைகள். ஸோ இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன நடிகைகளும் இல்லாம உங்களுக்கு இந்த நடிகை வந்து இதோட ஒரு பெரிய போல்டான அட்டெம்ப்ட்லாம் இந்த படங்கள்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள பத்தி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். உண்மையா போல்டான அட்டெம்ப்டா இருக்கணும், அதை யோசிச்சு போடுங்க. மற்றும் இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசணும்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.